மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்த சிக்கல், அதிரடி விசாரணை. சிறுமியை யாழ்ப்பாணத்தில் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம், சந்தேக நபர் விளக்கமறியலில். அனுர அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்களுக்கு ராஜபக்சக்களாகிய நாம் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். மே தினம் மேடை பேச்சுக்களுக்கு நாமல் ராஜபக்ச பதிலடி. இலங்கையில் போதைப்பொருள் கடத்திய தேரர்களின் விசாரணையில் வசமாக சிக்கிய முக்கிய சூத்திரதாரி. 2.5 மில்லியன் டாலர் மோசடி காரணத்தால் உயிரிழந்த அதிகாரியின் உயிரிழப்புக்கு அனுர அரசின் தவறான முடிவுகளே காரணம், குற்றம் சாட்டிய விமல் வீரவன்ச. 120 வெளிநாட்டவர்கள் ராஜகிரியவில் அதிரடி கைது, 10 கோடி மதிப்புள்ள உபகரணங்கள் மீட்பு. இலங்கையை குறிவைக்கும் மர்ம பின்னணி. வாட்ஸ்அப்பில் கதைத்து திட்டம் போட்டு ஒன்று சேர்ந்து சாகசம், அதிரடியாக கைதாகிய 22 இளைஞர்கள். எரிபொருள் விலை அதிகரிப்பு, பேருந்து கட்டணத்திலும் மாற்றமா? அனுர அரசாங்கத்தின் அதிரடி வேட்டையில் முன்னாள் ஜனாதிபதிகள் வசமாக சிக்கி வரும் நிலையில், அதிலும் குறிப்பாக ராஜபக்சக்களின் ஒவ்வொரு சம்பவங்களும் அம்பலமாகி வருவதோடு அவர்களுக்கு பெரும் தலைவலியாகவும் மாறியுள்ளது. ஏர்பஸ் வானூர்தி வாங்கியமை குறித்து விசாரணைக்கு இணங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு வாக்குமூலம் வழங்குமாறு இப்பொழுது அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மே 12ஆம் திகதி அவர்கள் இருவரும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதோடு, இந்த விசாரணை ஏர்பஸ் வானூர்தி கொள்முதல் செயல்முறையில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து மேற்கொள்ளப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும், தேவையான சட்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுர அரசின் இவ்வாறான மோசடி கும்பலுக்கு எதிரான நடவடிக்கையை பலர் பாராட்டி வந்தாலும், நாமல் உட்பட ராஜபக்சக்கள் அனுர அரசு தங்கள் குடும்பத்தை குறிவைக்க காரணம், அனுர அரசாங்கத்தில் தற்போது இடம்பெறும் தவறுகளை மறைக்கவும் மக்களை திசை திருப்பவும் என்று கருத்து தெரிவித்து வருவதும் குறிப்பிட வேண்டியது. 8 வயது சிறுமியை யாழ்ப்பாணத்தில் தவறான நடத்தைக்கு உட்படுத்திய சந்தேக நபரை வரும் 15ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குறித்த சிறுமி நெருங்கிய உறவினரான இளைஞர் ஒருவரால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில், சிறுமியின் தாயார் இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ததோடு குறித்த சந்தேக நபரை போலீசார் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டவரை முற்படுத்திய போது 15ஆம் திகதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். யாருடைய வழக்கை முதலில் விசாரிக்க வேண்டும் என்றும், யாரை இலக்கு வைத்து சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதையும் தேசிய மக்கள் சக்தியின் பெலவத்த கட்சி அலுவலகம்தான் தீர்மானிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று கல்லணி விகாரையில் விசேட பூஜையில் ஈடுபட்டு நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் இடைவிடாது குறை கூறி வரும் நிலையில், அதிலும் நாமல் ராஜபக்ச பிரதான நபராக அரசாங்கத்தை குறை கூறி கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில், தொழிலாளர் உரிமைகள் குறித்து மேதின கூட்டங்களில் பேசுவதற்கு பதிலாக அரசியல் எதிராளிகளை சிறைக்கு அனுப்புவது குறித்து ஜனாதிபதி அனுரவும் ஆளும் தரப்பினரும் கதைத்தார்கள் என்றும், அனுர அரசின் இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு நாம் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் போலியானவை என்பதை மக்கள் இப்பொழுது உணர்ந்துள்ளதாலேயே அரசு இப்பொழுது அடக்குமுறையை கையாண்டு வருவதாகவும், 323 கொள்கலன்கள் விடுவிப்பு குறித்து முறைப்பாடு அளித்த டான் பிரசாத் மர்மமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 2.5 மில்லியன் டாலர் மோசடி விவகாரத்தில் திரைசேரியின் முன்னாள் உதவி பணிப்பாளர் உயிரிழந்துள்ளமை கடும் சந்தேகத்துக்குரியது என்று கூறிய நாமல், அரசின் ஊழல் மோசடிகளை தாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவோம் என்றும் தெரிவித்துள்ளார். தாய்லாந்திலிருந்து இலங்கைக்குள் குஸ் மற்றும் ஹேஸ் போதைப் பொருட்களை கொண்டு வந்து வசமாக கைது செய்யப்பட்ட 23 தேரர்களையும் மே 12ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு மேலதிக நீதவான் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். நேற்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவை நீதவான் பிறப்பித்துள்ளதோடு, தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த இந்த கும்பலின் பயணப்பைகளில் 112 கிலோகிராம் குஸ் மற்றும் ஹேஸ் போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து ஏப்ரல் 25ஆம் திகதி நாட்டுக்கு வந்தடைந்த போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டதோடு பெரும் பரபரப்பு செய்தியாக இந்த சம்பவம் மாறியது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சட்டவிரோத வேலையை அமிதானந்த என்ற தேரர் திட்டமிட்டு அரங்கேற்றியமை அம்பலமாகியதோடு, கம்பகா பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் பதுங்கியிருந்த நேரம் அமிதானந்த என்ற துறவியும் இவர்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு மேலதிக நீதிபதி சானி அபேசேகர முன்னிலையில் சட்ட நடவடிக்கைகள் அழைக்கப்பட்ட போது இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பல முக்கிய சூத்திரதாரிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்து காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஒரு மேலதிக விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். இந்த தேரர்கள் அனைவரும் அங்குனுகோலா அமிதானந்த தேரரால் நடத்தப்படும் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளதோடு, இந்த தேரர்களுக்கு தாய்லாந்தில் உள்ள தம
தம்மா என்று அழைக்கப்படும் தம்மரகித்தா என்ற தேரர் தங்குமிடத்தை கொடுத்து உதவியமையும் அம்பலமாகியுள்ளது. அதே தம்மரகித்தா தேரர் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டுக்கு திரும்புவதற்காக போதைப் பொருட்கள் இருந்த ஒரு பெட்டியை இந்த தேரர்களிடம் கையளித்துள்ளார். தேரர்களின் கைது பின்னணியில் விசாரணையில் அம்பகஸ் முல்லாவை சேர்ந்த புண்ணியாரத்ன என்ற இன்னுமொரு தேரரும் அடையாளம் காணப்பட்டதோடு இவர்களின் பின்னணியில் இயங்கிய சகல தேரர்களும் சிக்க உள்ளனர். இந்த போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய சூத்திரதாரி புண்ணியா என்ற குறித்த தேரர் என்று தெரிய வந்துள்ளதோடு சந்திரகுமார ஜெயலத் என்பவருடன் இணைந்து இந்த போதைப் பொருட்களை விநியோகித்தவர் அந்த துறவிதான் என்றும் தெரிய வந்துள்ளது. 6 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்திரகுமாரா கைது செய்யப்பட்டு கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதோடு பின்னர் காவலில் வைப்பதற்கான உத்தரவு பெறப்பட்டுள்ளது. பெரிய வலையமைப்பை கொண்ட குறித்த தேரர்களின் மேலதிக விசாரணைகள் குறித்த தகவல்களை மீண்டும் வழங்கிய புலனாய்வு அதிகாரி இந்த போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டுள்ளதாக அறியப்படும் முக்கிய சூத்திரதாரிகள் இதற்கு முன்னர் போதைப் பொருட்கள் அடங்கிய 12 சூட்கேஸ்களை இலங்கைக்குள் கொண்டு வந்துள்ளனர். புண்ணியாரத்ன தேரரின் வழிகாட்டுதலின் கீழ் போதைப் பொருள் அடங்கிய 12 சூட்கேஸ்கள் முன்பு ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதோடு அது இப்பொழுது தெரிய வந்துள்ளது. புண்ணியாரத்ன சந்திரகுமாரருக்கு இந்த பயணத்திற்கான பிக்குகளை அழைத்து செல்ல தேவையான விமான டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக 5 மில்லியன் ரூபாய் கொடுத்துள்ளார். சந்திரகுமார 3.2 மில்லியன் ரூபாவுக்கு விமான டிக்கெட்டுகளை வாங்கியுள்ளதோடு மீதமுள்ள பணத்தை கொண்டு போதைப் பொருட்கள் அடங்கிய சூட்கேஸ்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அவற்றை சேமித்து வைப்பதற்காக ஒரு வீட்டையும் வாங்கியுள்ளதோடு தற்போதைய விசாரணையின் போது இந்த தேரர்களை தொடர்பு கொள்வதற்காக புண்ணியாரத்ன தேரர் அங்குணுகோலா அமிதானந்த தேரருக்கு 80,000 ரூபாய் வழங்கியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளதோடு இவர்கள் குறித்து இருக்கும் ஏனைய போதைப் பொருள் கடத்தல் உறுப்பினர்களும் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் தீர்ப்புகளை நீதிமன்றங்கள் தீர்ப்பளிப்பதற்கு முன்னரே கூறுவது நீதிமன்ற அவமதிப்பு என்றும் இதற்காக ஜனாதிபதி அனுர உட்பட அமைச்சர்கள் அனைவரும் நீதிபதிகள் முன்னால் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் பணி நீக்கப்பட்ட மேலதிக பணிப்பாளர் உயிரிழந்துள்ளமை உயிர் மாய்ப்பு என்றே குறிப்பிடப்படுகின்றது. இந்த அரசின் பிள்ளையான தீர்மானங்களினால் அரச உத்தியோகத்தர்களே பலியாகின்றார்கள் என்றும் ஆனாலும் இந்த தீர்மானம் எடுத்த அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். குறித்த மோசடி விவகாரத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறித்து ஆளும் தரப்போ அல்லது ஹர்ஷ டி சில்வா உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரோ கதைப்பதில்லை என்று கூறிய விமல் வீரவன்ச கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் அதிகாரம் இலங்கை மத்திய வங்கியின் வசமே இருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த காலகட்டத்தில் மத்திய வங்கி ஆளுநரின் அனுமதியுடன் தான் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு கட்டம் கட்டமாக 7 கொடுப்பனவுகள் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் 2.5 மில்லியன் டாலர் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவையும் அரசு விசாரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏன் அவருக்கு மாத்திரம் சிறப்பு சலுகை வழங்கப்படுகின்றது என்று கேள்வி கேட்டு ஆகவே 2.5 மில்லியன் டாலர் மோசடி விவகாரத்தில் மத்திய வங்கியின் ஆளுநரையும் விசாரிக்க வேண்டும் என்றும் மே தின கூட்டத்தில் அரசியல் எதிராளிகளை இந்த ஆண்டு சிறைக்கு அனுப்புவதாக ஜனாதிபதி அனுர மற்றும் அமைச்சர்கள் குறிப்பிட்டதன் மூலம் அரசின் பன்மம் வெளிப்பட்டுள்ளதாக இவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் விமல் ரத்நாயக்க தன்னை சிறைக்கு அனுப்புவதாக கூறுகின்றார். நீதிமன்ற விசாரணைக்கு முன்னரே இவ்வாறு தீர்ப்பு கூறுவதற்கு அவர் ஒன்றும் நீதிபதி இல்லை என்றும் நீதிமன்றங்களை அவமதிக்கும் வகையில் செயல்படும் அரசு தரப்பினர் நீதித்துறைக்கு முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்துள்ளார். ராஜகிரிய பகுதியில் நடந்த சுற்றிவளைப்பில் சீனா, மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட 9 நாடுகளை சேர்ந்த 120 வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கோடிக்கணக்கான பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தை மீறியமை மற்றும் இணைய குற்ற செயல்களுடன் தொடர்புபட்ட சந்தேகத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளதோடு கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 10 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான கணனிகள் உள்ளிட்ட மின்னணு உபகரணங்கள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையை குறிவைத்து இங்கு வந்து இடமெடுத்து தங்கியிருந்து பல வெளிநாட்டவர்கள் இணைய மோசடிகளில் ஈடுபடுகின்றமை அண்மைய நாட்களாக அதிகரித்துள்ளதோடு இன்னும் பிடிபடாமல் நிறைய இணைய மோசடிக்காரர்கள் இருக்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையில் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மாற்றங்களை அறிவித்துள்ளது. புதிய விலையின் அடிப்படையில் 92 ரக பெட்ரோல் 12 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 410 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 95 ரக பெட்ரோல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 470 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோடு சூப்பர் டீசல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலை 458 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓட்டோ டீசல் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 392 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோடு மண்ணெண்ணெய் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலை 265 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் கூட பேருந்து கட்டணத்தில் எந்த திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளதோடு தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு சுமை
சுமை ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாலபே சந்திரிகா குமாரதுங்க மாவட்டத்தில் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு பக்கத்தில் சாகசம் காட்டியவர்களை மோட்டார் சைக்கிள்களுடன் கடுவலை போலீசார் அதிரடியாக சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். வீதியில் போகும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்து இளைஞர் குழு மோட்டார் சைக்கிள் சாகசத்தில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து உடனடியாக நடத்தப்பட்ட சோதனையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் வாட்ஸ்அப் குழு ஊடாக தொடர்பு கொண்டு குறித்த இடத்துக்கு வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 22 பேரும் கடுவலை பகுதிக்கு வெளியே வசிப்பவர்கள் என்றும் போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளில் இலங்கையில் பதிவு செய்யப்படாத 2 மோட்டார் சைக்கிள்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு மே 5ஆம் தேதி கடுவலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தடையற்ற மின்சார உற்பத்தியை இலங்கையில் உறுதி செய்யும் நோக்கத்தில் அவசர விலைமனு கோரல் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட 5 நிலக்கரி கப்பல்களில் முதலாவது கப்பலில் இருந்து நிலக்கரியை இறக்கும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கடல் சீற்றமாக இருக்கும் என்ற காரணத்தால் அதற்கு முன்பே நிலக்கரி கையிருப்பை பூர்த்தி செய்ய அரசாங்கம் செயல்பட்டு வருவதோடு செப்டம்பர் மாதம் வரை நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தின் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுப்பதே இதன் பிரதான நோக்கம் என்றும் தரம் குறைந்த நிலக்கரி முந்தைய கொள்முதலில் விநியோகிக்கப்பட்டதால் ஏற்பட்ட பிரச்சினைகளை தவிர்க்க தற்போதைய நிலக்கரியின் தரம் மற்றும் எரிசக்தி அளவு ஆகியவை உரிய ஆய்வுகளுக்கு பின்பே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்வெஸ்மோ கொடுப்பனவு குறித்து சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை இப்பொழுது வெளியிட்டுள்ளது. நாட்டில் உள்ள அஸ்வெஸ்மோ பயனாளிகளின் சுமார் 77% வலுவூட்டல் திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளதோடு 2023ஆம் ஆண்டு முதல் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த முன்னோடி திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் தம்மிக்க முந்துக்கல குறிப்பிட்டுள்ளதோடு உலக வங்கி திட்டத்தின் கீழ் 10,975 பயனாளி குடும்பங்கள் வலுவூட்டல் திட்டத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சுமார் 40% இதுவரை இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தம்மிக்க முத்துக்கல சுட்டிக்காட்டியுள்ளதோடு ஆசிய அபிவிருத்தி வங்கியும் 13 மாவட்டங்களில் உள்ள 10,300 குடும்பங்களை வலுவூட்டுவதற்கான முன்னோடி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி வருவதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பெண்ணொருவர் மோசமான காலநிலையால் கபராதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்வத்த பகுதியில் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்துள்ளதோடு மற்றொரு பெண் படுகாயமடைந்துள்ளார். கபராதுவ பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளம்பெண்ணே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். மின்னல் தாக்கத்துக்குள்ளான 2 பெண்களும் அந்த பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வருபவர்கள் என்றும் அவர்கள் தங்கியிருந்த விடுதி மீது மின்னல் தாக்கியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 2 பேரும் உடனடியாக மீபே வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டும் அங்கு சிகிச்சை பலனின்றி ஒரு பெண் உயிரிழந்துள்ளார்.